நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இரும்பு அடிக்கிற நேரத்தில் ஈக்கு என்ன வேலைன்னு வந்து எல்லாரும் எங்களை கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஏறக்குறைய சேரன் வந்து பாதி பதில் சொல்லிட்டாரு. இந்த மேடை வந்து ஒரு தர்ம சங்கடமான மேடை. எங்களுக்கு நண்பர்களை எதிர்த்து நண்பர்களுக்காக நாங்கள் எதிர்க்கின்ற மேடை. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நண்பர்கள் தான், நடிகர்கள் எல்லாரும் எங்கள் நண்பர்கள் தான். சரத்குமாரை விட நாசர் எனக்கு ரொம்ப நண்பர். சரத்குமார் எனக்கு 23 வருஷமா தெரியும், நாசர் 30 வருஷமா தெரியும். சரத்குமார் வந்து ராமநாதம் திருநெல்வேலி எங்கேயோ இருந்து வந்தவர். நாசர் வந்து என்னோட பக்கத்து ஊர் செங்கல்பட்டு, அவரை ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இந்த மேடையில் நான் ஏறதுக்கு காரணம் ராதாரவியின் கடுமையான உழைப்பு, சரத்குமார் அவர்களின் சேவை. இது ரெண்டும் நடிகர் சங்கத்துக்கு தேவைங்கிறதால தான் நாங்கள் இந்த மேடையில் நான் வந்து செல்ல முடியாது. இந்த மேடையில் நாங்கள் இருக்கோம். முதல்ல நான் என்ன அவங்ககிட்ட வேண்டுகோள் எடுத்தோம்னா, நடிகர்கள் இப்போ ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், ஆனால் கூத்தாடி 2 பட்டா நீ டிவிக்கு கொண்டாட்டம். நான் பார்த்துட்டே இருக்கேன் லைவ் ஷோவில். இங்கே ஒரு லைவ் ஷோ போட்டு இன்னொரு மீட்டிங் வராங்க. அது எங்கடா போதுன்னா அதுவும் ஸ்க்ரோலில் பக்கத்தில் இது ஒரு கட்டங்கட்டி பாக்ஸ், இது ஒன்று வருது, அங்கே ஒரு பாக்ஸ் வருது. அப்போது இது வரைக்கும் கூத்தாடி கொண்டாட்டமாக இருந்தது, இப்போ ஊருக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் வந்து எல்லார்ட்டும் ஒரு வேண்டுகோள் கொடுத்தோம். சார் நீங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா இருங்க. தானு சார் கவலைப்பட்டார் பாருங்க. அது மாதிரி வந்து ஒரு நண்பனை கூட எதிரியாக்கிக்கிற தன்மை இருக்கிறதால தான் இன்னைக்கு விஷாலை எதிர்த்து இந்த மேடையில் நாங்கள் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்போ நான் ஒரு டைரக்டர், என்னை எதிர்த்து இன்னொரு டைரக்டர் போட்டி போடுறாரு. வெற்றி தோல்வி முடிஞ்சிச்சு. ஆனால் நான் டைரக்ட் பண்ண போகிறேன். எங்கேயோ நான் டைரக்ட் நாகர்கோவிலில் ஷூட்டிங், எனக்கு சாலக்குடியில் ஷூட்டிங்கு, அவர் எங்கேயோ பூனாவில் ஷூட்டிங். ஒருத்தர் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் படம் பண்ணலாம், அவர் படம் பண்ணலாம். ஆனால் தயாரிப்பாளர்கள் தானு சார் இங்கே வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாரு, ஞானவர் ராஜா அங்கே சூர்யா வச்சு படம் பண்ணுறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்க்காம படம் பண்ணிக்கலாம். ஆனால் நடிகர்கள் அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், இதில் பாக்கியராஜ் அப்பா, ராதிகா அம்மா, விஷால் ஹீரோ, சுருதிஹாசன் ஹீரோயின், கருணாஸ் ஒரு காமெடியன், இங்கே வடிவேல் ஒரு காமெடியன், விஜயகுமார் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னா இந்த காம்பினேஷன் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? இவங்க ஒருத்தர் இங்கே நீங்கள் ஒன்றா நிற்க முடியுமா? நடிகர்கள் வந்து குழந்தை மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும். அவங்க எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். நடிகர்கள் உணர்வு பூர்வமானவர்கள். அவர்கள் அறிவுபூர்வமானவர்களை விட உணர்வுகள் தான் அவங்க முக்கியம். அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் பேம்பர் பண்ணால் என்ன வேணாலும் ஏமாற்றலாம். நடிகர்களை ஏமாற்றுவது ரொம்ப ஈஸி. ஏமாற்றணும்னு நினச்சா ஈஸி, ஆனஸ்டாக இருக்கணும்னு நினச்சா கஷ்டம். ஏன்னா அவங்க உண்மையை சொன்னால் கொஞ்சம் தாங்கிறது சக்தி கிடையாது. அவங்க குழந்தை மாதிரி அம்மா நீ நல்லா நடக்கிற ஒரு நம்ம குழந்தை வந்து ஒரு டிராயிங் போட்டோன்னே அம்மா சூப்பராக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஷார்ட்லேயும் அவங்க வந்து சார் சூப்பராக இருக்கு சார், இப்படி கொஞ்சம் போனால் நல்லா இருக்கும், இப்படி பண்ணி தான் நடிகர்களை நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். அதனால தான் நாங்கள் இயக்குனர் சங்கம் முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம். சார் எப்படியா ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து ஒரு பிரச்சனை வருது, படைப்பாளர் பிரச்சனை வரும்போது டி ராஜேந்திர சார் நான் போய் நேராக அவர் வீட்டில் பார்க்குறேன். சார் இது மாதிரி வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் கண்ணு அப்படியே தண்ணி வருது. சொன்னார், செல்லுமணி நீலாம் இப்போ தான் வந்த யூனியனுக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, நான் அந்த டைரக்டர்ஸ் யூனியன் வரமாட்டேன் சொல்ல முடியுன்ட்டேன். அப்புறம் நான் வந்து விசாரித்தேன். அவர் டைரக்டர்ஸ் யூனியனில் எலெக்ஷன் நின்று இருக்கார், அவர் தோக்கடிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவர் எங்கள் யூனியன் பக்கமே வரல. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான் ஜல்லிக்கட்டுங்கிற படத்தில் துணை இயக்குனராக நான் பணி புரிஞ்சுட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து மணிவண்ணன் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். அப்போ ஜல்லிக்கட்டில் வந்து சத்யராஜ் சார் நடிக்கிறாரு, மணிவண்ணன் டைரக்ஷன், சிவா சார் நடிக்கிறாங்க, எல்லாம் நடிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரொம்ப மத்தியானம் வந்து சிவா சார் வீட்டிலேருந்து இல்லை அவங்க சார்ந்தவங்ககிட்ட சாப்பாடு வரும், எல்லோரும் ரொம்ப சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் சார் சொன்னார், அண்ணே உங்களுக்கு மறக்கவே முடியாது ஏதோ சொல்லிட்டாரு, டேய் ஓட்டா உங்களை பற்றி தான் தெரியும்டா, நீங்கள் சாப்பிட்டோன்னே மறந்து போயிடுவீங்க, நீங்கள் நான் இன்னைக்கு நல்லா இருந்தால் வருவீங்க, நீங்கள் செத்தா எங்கடா வர போகிறீங்கன்னாரு. அப்படியே பேசி என்னன்னா நீங்கள் அப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது மணிவண்ணன் சார் சொன்னார், அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு அது மாதிரி ஆயிடுச்சுன்னா மொத்த திரைத்துறை ஒன்று சேர்ந்து நடிகர் சங்கத்தில் உங்களுக்கு இது வச்சு மிகப்பெரிய இதுவாக நாங்கள் பண்ணி வழி அனுப்புவோம்னாரு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், டேய் செத்தா கூட என் பாடி நடிகர் சங்கத்துக்கு வராதுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியும். அப்போ அவர் சொல்லும்போது மணிவண்ணன் சார் இருக்கார், மணிவண்ணன் இல்லை சத்யராஜ் சார் இருக்கார், நாங்கள் இருக்கோம். அப்படியே ஷாக் ஆகிட்டோம். மணிவண்ணன் சார் டக்குன்னு என்னன்னு கேட்குறாரு. அதெல்லாம் விட அதெல்லாம் வேற கதைன்ட்டார். அப்புறம் நான் டைரக்டர் ஆகி நான் பிரபு சார்லாம் எனக்கு நெருக்கமாகி பிரபு சார்கிட்ட நான் பேசும்போது பிரபு சார் சொன்னார், இல்லை சார் அது பெரிய இதுவே அப்பா ஏதோ வந்து அது குறை சொல்லி அதை சொல்லி அவங்க வந்து அவமானப்படுத்தி அமைச்சிட்டாங்க, அது வந்து அப்பா வந்து நடிகர் சங்கத்துக்கு போகிறதில்லைன்னு. அப்போது நடிகர்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருந்தாலும் அவங்க மனதில் ஒரு வடு ஏற்பட்டால் எந்த அளவுக்கு அவங்க பாதிப்பாகுங்கிறது அவ்வளோ பெரிய நடிகரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து
இவங்க யாரும் ஒருத்தர் எதிர்கருத்து கொண்டு போட்டி போட்டு இவங்க ஒருத்தர் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இவங்களை ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணுவோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் இன்னும் அதற்கான முயற்சியை தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் அப்புறம் கூட இவங்களை ஒன்று சேர்க்க ஒரு ஆள் இருந்து அதுக்கான வேலையை பண்ணுவோம். இப்போ நான் இங்கே வந்தது இயக்குனர் சொல்ல முடியாது இந்த மேடையில் நான் நினைக்கிறேன். இதில் இன்னைக்கு நடிகர் சங்கம் இன்னைக்கு உயிரோடு இருக்குன்னா, நடிகர் சங்க உறுப்பினருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ராதா ரவி தான். இது சரத்குமார் சார் விஜயகாந்த் சார் தப்பா எடுத்துக்கூடாது. நான் முதல் முறையாக இயக்குனர் ஆகும்போது அப்போ நடிகர் சங்க உறுப்பினர்லாம் நடிக்க முடியாது. சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திருட்டுத்தனமாக தான் அன்றைக்கி நடிக்கணும் அவங்களாம் அன்றைக்கி. ஏன்னா நான் ஒரு டைரக்டராக நடிக்க போட்டுனா நடிகர் சங்கத்தை ஆட்களை போடும்போது அவங்க ரெண்டு பிரச்சனை, ரெண்டு லாபம். ஒன்று அவங்க நல்லா டைலாக் பேசுவாங்க, இன்னொன்று ப்ரொடியூசருக்கு லாபம். அவங்க டைலாக் பேசினா தனியாக சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ ப்ரொடியூசர் கூட எப்படியா நீ பொண்ணா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு பெப்சிலிருந்து ரைடு வரும். ரைடு வந்தால் அந்த பின்னாடி ஷோர் வழியே எகிரி குதிச்சு ஓடணும். அப்படி தான் அவங்களோட நிலைமை அன்றைக்கி இருந்தது. அதுக்கப்புறம் ராதாரவி சார் நான் படத்தில் நடிக்கிறார், புலமை சார் நடிக்கும் போது சொன்னார், செருமணி நம்ம பசங்களாக இருக்காங்க கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. இல்லை சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னாரு. எப்போ வரான் பார்த்துலாங்க வார்த்தை. அப்படி இன்னைக்கு ராதாரவி பேசுகிற வார்த்தைகள் கஷ்டமாக இருக்கு கசக்குதுன்னு சொன்ன அதே வார்த்தைகள் தான் அன்றைக்கி அவர் பயன்படுத்தினாரே வாடா பார்க்கலான்னார். அன்னைக்கு நான் புலன் விசாரணை படம் பண்ணும்போது 600 பேர் அன்றைக்கி ஒரு நாள் சாங் ஷூட்டிங்கில் இருக்கும்போது 250 பேர் வச்சு இதே விஜயவாணியில் நடிகர் சங்கத்தில் ராஜமரியாதையோடு அன்றைக்கி நடிக்க வாய்ப்பு கொடுத்தவர் ராதாரவி. அதுக்கு பிறகு எந்த படம் எடுத்தாலும் நடிகர் சங்க உறுப்பினருக்கு முறையான இடம் கொடுக்கணும்னு போராடி கடைசி படைப்பாளர்கள் பிரச்சனைகளுக்கு இயக்குனர் சங்கத்துக்கு அவங்க ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வரும்போது ஒரு நிபந்தனை வச்சார். என்னன்னா, இயக்குனர் சங்கம் எங்கள் நடிகர் உறுப்பினர்களை முறையாக பயன்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம்னார். அதாவது அவருக்கு அவர் வாய்ப்பு கேட்கல, அவர் சான்ஸ் கேட்கல, ஆனால் எங்கள் மெம்பருக்கு கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்ட பிறகுதான் இந்த ஏஆர்ஓங்கிற போஸ்டே ராதாரவி தான் அன்னைக்கு உருவாக்குனார். இன்னைக்கு கொஞ்சம் பேர் அதில் காணாமல் போயிருக்கலாம். நடிகனுக்கு கலைஞனுக்கு முதல்ல தேவையான ஒன்று நன்றி. பணம் ஏன்னா பணம் இல்லாமல் நிறைய பேர் நம்ம நடிப்பு கொடுத்தா போதும் நிறைய பேர் இருக்கும். ஆனால் அந்த நன்றி மறந்தவன் என்னைக்குமே கலைஞனாக இருக்க முடியாது. இன்னைக்கு நடிகர் சங்கங்களுக்கு உறுப்பினர்களுக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அதுக்கு ராதாரவி மெயின் காரணம். நான் மதுரைக்கு போனாலும் சரி சொல்ல, தம்பி அங்கே நம்ம பசங்க இருக்காங்கப்பா, அன்னைக்கு இதே மாதிரி தான் பேசுவார் அவர், அதெல்லாம் பேசுவார். அதாவது எங்கள் அம்மா காய்கறி வெட்டுறாங்க, கத்தி கையை வெட்டுச்சு, உடனே கத்தியை தூக்கி எங்கள் அம்மா வெளியே போட மாட்டாங்க, அப்பா தெரியாமல் வெட்டிக்கிட்ட பண்ணுவாங்க. அது மாதிரி ராதாரவி கத்தி மாதிரி நீ பயன்படுத்துறோம், அது சரியா பயன்படுத்தணும். நடிகர் சங்கத்துக்கு ஆதரவா நீ பயன்படுத்தினா அது எதிராளி வெட்டும், உனக்கு எதிராக பயன்படுத்த உன் கையை வெட்டும். அன்னைக்கு இதே சமயத்தில் ஆனால் ராதாரவி சார் நீங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சு உங்களுக்கும், அவங்களும் பெரிய பசங்க ஆயிட்டானுங்க, அதனால இந்த நாய்க்கெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஏன்னா அப்போ இதே மாதிரி அதே நட்பா பேசும்போது ஒரே தெரியாது. ஒரு தடவை நம்ம ஏஆர்ஓ ஒருத்தர் நாங்கள் கொடுத்த பணத்தை அவர் மெம்பருக்கு கொடுக்கல. திடீர்னு பெப்சிலேருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, இது மாதிரி உங்கள் படம் ரிலீஸ் முன்னாடி பணம் கட்டணும்னு. நான் சொல்லிட்டேன், அப்போ ராதாரவி கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, நான் பணம் கொடுத்தாச்சு, பணம் ரிலீஸ் பண்ண முடியாது பெப்சிலேருந்து எங்களுக்கு இது வருது. அப்புறம் என்னன்னா நடிகர் சங்கத்தில் பணம் பேலன்ஸ் இருக்குன்னு உடனே நான் ராதாரவி சார் ஃபோன் பண்ணேன், சார் நம்ம பணம் செட்டில் பண்ணியாச்சுன்னு. உடனே அவன் ஏஆர்ஓ கூட்டு பார்த்தா அவர் கொடுத்த பணத்தை அவர் வேறு ஏதோ மிஸ் பண்ணிட்டார். அந்த நாய் இப்படி தான் ஏதோ பண்ணிட்டான், எனக்கு கொடுக்க வேண்டியது பணத்தை கழிச்சு பண்ணிட்டார். அப்போ நான் என்ன சொன்னாரு, ஆனால் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்போ எங்கள் அம்மா நான் சாப்பிடாம போனோடனே நான் என்னை ஆளவேன், அவ்வளோதான். ஒரு வீடு இருக்கு, என் வீட்டுக்கு எங்கள் அப்பா அவங்க குடும்ப தலைவனாக இருக்கணும், அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா குடும்ப தலைவனாக இருக்கணும். அங்கே சித்தப்பா இருந்தானா எங்கள் வீட்டுக்கு விருந்தாலே சாப்பிடணும் போகணும். என் வீட்டுக்கு தலைவனாகவும் யாரும் நினைக்கூடாது. வரணும், சாப்பிடணும், வரணும், நடிக்கணும், போகணும். ஏன்னா இதை எப்போ நீ சொல்ல முடியும்னு சொல்லலாம். என் மனைவிக்கு அரசியல் வரணும்னு என்ன சொன்ன போது கூட நான் சொன்ன முதல்ல உங்க ஊர்ல போய் தேவைப்படுமா, அப்புறம் இங்க வரலாம்னு சொன்னேன். ஏன்னா எங்க ஊர்ல போய் வேலை தேவைப்படும், அப்புறம் இங்க போடலாம், ஏன்னா எங்க ஊர்ல நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு. அதனால இது நான் யாரையும் மொழியால ஜாதியால இனத்தால பிரிக்கல. ஆனா நம்ம பிரிச்சுட்டோம், நான் ஒரு பங்கா பிரிச்சுட்டோம். 4 அண்ணன் தம்பிங்க 4 பேருக்கு வீடு பிரிச்சுட்டோம். 4 பேர் ஒரு வீடு வச்சு, நான் அண்ணன் 3 பேர் 3 தம்பிக்கு வீடு கொடுத்துட்டேன். இப்ப இருக்கிற வீடு 3 பேருக்கு பங்கு கேட்டா நல்லா இருக்காது. இங்க 3 பேருக்கு வீடு கொடுத்துட்டோம், இருக்கிற வீட்டுல அண்ணனுக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு தான் மரியாதையா இருக்கும். அதுதான் சிறப்பாகவும் நாகரிகமாகவும் இருக்கும். அது இதை விட நான் சரியா சொல்ல முடியாது.
இல்லையா? அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதனால் நான் யாரையும் பாகுபாடு பண்ணேன். ஆனால் சரத்குமார் மொழியை மீறி, இனத்தை மீறி, ஜாதியை மீறி மனிதர்களுக்காக பாடுபடக்கூடிய மிகச்சிறந்த மனிதர். இந்த மனிதரை விட்டா இப்போதைக்கு நடிகர் சங்க சரியான ஒரு தலைமை கிடைக்கும். அதுதான் இப்போ அவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நான் சொன்னா பூச்சி முருகன் வந்து வித்ரா பண்ணிடுவாரு, நான் உடனே பில்டிங் கட்டுவேன்னு. அப்போ சொல்ல வேண்டியதானப்பா, நேற்று இன்னைக்கு கட்டிருக்கலாம் இல்லையா? இப்போ நான் இது முந்தானத்து ஒரு மீட்டிங்கில் பார்த்தேன், நான் சொன்னா வந்து பூச்சி முருகன் கேஸ் வித்ரா பண்ணிடுவாரு, நாங்கள் வந்தவொடனே கட்டிடுவோம். அப்போ நீங்க வந்தவங்க தான் கட்டணும் நினைக்கிறீங்களா? அது வரைக்கும் பூச்சி முருகனை வச்சு நீ கேஸ் போட்டு நிறுத்தி வச்சிருக்கீங்களா? கேள்வின்னு வரும்போது இதெல்லாம் ஒரு பதிலாக வந்துடும். இப்போ ஏன்னா பேச்சு வச்சு தானே பேச்சு வரும். அப்போ இதே பேச்சு நான் வந்து அது அவங்களுடைய, ஏன்னா இங்கே வரணும் போது அவர்களுடைய எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லா இன்டர்வியூஸையும் பார்த்தேன். ராதிகா கொடுத்த இன்டர்வியூ, சிம்பு கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இதில் பார்க்கும்போது ஒரு விஷயம், அவங்க யாருக்குமே வந்து இந்த குற்றச்சாட்டு இதுதான் குற்றச்சாட்டுன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்குமே அங்கே எதுவும் இல்லை. இதுதான் குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டை சரத்குமார் பண்ணியிருக்கான்னு சொல்றதுக்கு யாருக்குமே அங்கே இல்லை. அப்போ ஏதோ எல்லாம் இப்போ இன்னொரு வருத்தம் எனக்கு வந்து தயவுசெய்து ஒரு கால நேரமான ஒரு சிறிய இது சொல்லிக்கிறேன். என்னன்னா, எதிரியை விட நண்பன் வந்து துரோகி தான் மிகப்பெரிய கட்டம். 20 வருஷம் கூட இருக்கீங்க பண்ணும்போது, சரத் இது நீ பண்ண தப்பு சரத், மாத்திரம் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு மாற்றம் வேணும்னு கேட்கறவங்க சொல்லலாம் இல்லையா? அது யாராவது சொன்னீங்களா? இன்னைக்கு வந்து மாற்றம் வேணும், என்ன மாற்றம் வேணும்னு சொல்லணும் இல்லையா? நீ சொல்லி கேட்க வந்தா பரவாயில்ல. இப்போ நான் அந்த இது பார்க்கும்போது கூட லக்ஷ்மி வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க என் படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க சின்ன பசங்க சல்யூட் அப்படிங்கிறாங்க. எதுக்கு சொல்லிவிட்டுமா? இடத்த காணும், எதுக்கு இடம்? இப்போ நான் என் வீடு இருந்தது, பழைய வீடு இருந்தது, இன்னைக்கு புது வீடு இருக்கு. ஏன் உடனே வந்தவங்க ஐயோ எங்க அப்பா கட்டின வீடு இடிச்சுட்டேன்னா இடிச்சாதானே நான் வீடு கட்ட முடியும். அப்போ அந்த சென்டிமெண்ட்டை எப்படி மிஸ்யூஸ் பண்றீங்க நீங்க? இடத்த இடிச்சிட்டாங்கிற சென்டிமெண்ட் இருக்குல்ல, இடங்கிறது உண்மைதான். அந்த சென்டிமெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி அப்போ தேர்தல் வரும்போது, அதுதான் தேர்தல் உங்களுக்கு வேணாம்னு நான் சொன்னேன். தேர்தல் ஒன்று வரும்போது எப்படி ஒன்னாலும் ஜெயிக்கலாம்னு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வரும்போது இடத்த காணும். இது வடிவேல் காமெடி. எட்டி பார்த்தா இடத்த காணும். நீ சம்பளம் வாங்குறதுக்கு கல்பாதி ஓட்டு வாங்கியிருக்க, அதனால எட்டி பார்ப்போம் இடத்த காணும். அவர் அங்கே வரக்கூடாது நினைக்கிறதால அவரும் இது மாதிரி ஆட்களை பயன்படுத்துறாங்க அவங்க. அதனால என்ன விஷயம், கல்யாண மண்டபம் போடுமா? இன்னைக்கு இந்த இடம் 29 வருஷம் கழிச்சு நடிகர் சங்கத்துக்கு மொத்தம் அதை விட நான் ஒருத்தர் கேட்டேன், சொல்ல மணி நீ அந்த ஒப்பந்தத்தை பாருங்க, இது வந்து நியாயமா இருக்கா பாருங்க. நியாயம் நான் வந்து சரத்து கேட்டேன். சரத் இந்த 29 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை அவங்களுக்கு ரினியூவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது இருக்கா? நீங்க நினைச்சா கேன்சல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கோஸ் டு நடிகர் சங்கம். நடிகர் சங்கம் அந்த ஒப்பந்தத்தை ரெனியூவல் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஒப்பந்தம் ரெனியூவல் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே போகணும். இதுதான் அதனுடைய நிலை. இதை நீங்க எல்லாருக்கும், ஏன்னா நான் வந்து ஒரு டைரக்டர், நான் டைரக்டரோட யூனியன் செக்ரட்டரியாக நான் வரல. நான் வந்து ஒரு டைரக்டராக வந்திருக்கேன், ஒரு ப்ரொடியூசராக வந்திருக்கேன், சரத்குமாரோட நண்பனாக வந்திருக்கேன். இந்த திரைப்படத்துறை நல்லா இருக்கணுங்கிற ஒரு நாகரிகமான மனிதனாக நான் இங்கே வந்திருக்கேன். அதனால நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஒப்பந்தத்தில் எதையாவது உங்களுக்கு தேவைப்பட்டா வெற்றி நிச்சயமா சரத்குமார் அணி வெற்றி பெறும். வெற்றி பந்து அந்த பொது விழாவிலேயே நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லி அந்த ஒப்பந்தத்தை தேவைப்பட்டால் மாற்றிக்கொண்டு, தேவைப்படவில்லை என்றால் உடனடியாக அந்த கேஸை வித்ரா பண்ணி ஒரு 2-3 வருஷத்துல இந்த இடத்தை பிரம்மாண்டமா கட்டி இந்த மீட்டிங் அது போல ஒரு இடத்துல நடக்கும். நிச்சயமா அதுக்குண்டான அனைத்து வழிகளையும் சரத்குமார் செய்வார். சரத்குமார் அணி வெற்றி பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. 18ஆம் தேதி வாகை சூடி வலம் இருக்கும் அணியினருக்கு வாழ்த்துக்கள். நான் நேரடியாக உங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்துடுறேன். செல்வமணி விக்ரமன் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் வரக்கூடிய தேர்தலில் எந்த நேரமும் ஒரு குரூப் வெளியில் போய் இண்டஸ்ட்ரியை பற்றி, நடிகர் சங்கத்தை பற்றி குறை சொல்ல பொதுமக்கள்லாம் இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர்கள்லாம், ஏன்பா இதை நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலோடு சேர்ந்து இது சமாதானம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக 12 மணிக்கெல்லாம் நாங்கள் கவுன்சிலுக்கு வரணும். விக்ரமன் சாரும் தம்பி செல்வமணியும் பெப்சி சிவாவும் மொத்த தொடர்பாளர்களும் வந்து எங்கள் ஆஃபீஸ் நிர்வாகிகளை வந்து பேசினாங்க. பேசும்போது நாங்கள்லாம் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி எந்தவித பிரச்சனையும் வர வேணான்னு ஒரு கடிதம் ஒன்று எழுதி மொத்தம் 10 பேருக்கு அனுப்பிச்சோம். அந்த கடிதத்தினுடைய அமைப்பை நான் படிக்கிறேன். தமிழ் திரையுலக கூட்டமைப்பு
தேதி 7/10/2015. அன்புடையீர் வணக்கம். நடைபெற இருக்கின்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் இரு அணிகளும் போட்டியிடுவது குறித்து பொதுவான திரைக்கலைஞர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அறிக்கைகளும் பேட்டிகளும் கருத்து பரிமாற்றங்களும் நாளுக்கு நாள் தீவிரத்தன்மை அடைந்து வருவதால் நாங்களும் கவலை கொள்கின்றோம். ஒரு சுமூகமான நட்புறவு ஏற்பட ஒரு நல்லிணக்கம், கருத்து பரிமாற்ற கலந்துரையாடல் வருகிற 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு பிலிம் சேம்பர் வளாகத்தில் ஏற்பாடு செய்துள்ளோம். ஆகவே தாங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம் என்று இந்த கடிதத்துடைய நகலை திரு சரத்குமார் அவர்களுக்கும், திரு ராதாரவி அவர்களுக்கும், SSR கண்ணன் அவர்களுக்கும், திரு விஜயகுமார் அவர்களுக்கும், திரு சிம்பு அவர்களுக்கும், அதேபோல் சகோதரர் திரு நாசர் அவர்களுக்கும், தம்பி விசால் அவர்களுக்கும், தம்பி கார்த்திக் அவர்களுக்கும், தம்பி பொன்னன் அவர்களுக்கும், தம்பி கருணாஸ் அவர்களுக்கும், நானும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகளும், இயக்குனர் சங்கத்தின் சார்பாக விக்ரமன் அவர்களும், செல்வமணி அவர்களும், பெப்சி அமைப்பின் சார்பாக சிவா அவர்களும் கையெழுத்து போட்டு நாங்கள் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினோம். கடிதம் அனுப்பித்த அடுத்த செகண்டே உடனே விசால் ட்விட்டரில் பேட்டி கொடுக்குறா. சிவா ஓடியார், என்னென்ன இவ்வளோ குயிக்காக நியூஸ் போய் நாங்கள் சமாதானத்தை ஒத்துக்க மாட்டோம்னு விசால் வந்து ட்விட்டரில் அடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் வருது. தானே சார், நான் விசால் பேசுகிறேன். நீங்கள் எதுக்கு சார் எங்கள் சங்கத்தில் வந்து சமாதானம் பேச வரீங்க? நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறேன், அது உங்களுக்கு பதில் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கடிதத்தினுடைய நகலை நான் படிக்கிறேன். எவ்வளவு எகத்தாளம், ஏகடியும், எள்ளி நகையாடுதல் என்பது இந்த கடிதம் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அனுப்புனர் பாண்டவரணி, டு பெறுநர் மிஸ்டர் எஸ் தானு, சென்னை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எப்படிப்பட்ட, அதாவது ஒரு பதவியில் இருந்தால்தான் என மதிக்கும் நிலை எனக்கு தேவையில்லை. தெரு புழுதியில் கிடந்தாலும் குன்றி மணி நேரம் குன்றாதென கருதும் அந்த அமைப்பை சேர்ந்தவன், அந்த வழி வந்தவன் மிஸ்டர் தானு. இந்த தேர்தல் மூலம் நடிகர் சங்கம் பிளவுபடும் என்கின்ற உங்களது பயம் எதற்காக என்று தெரியவில்லை. அந்த பயத்திற்கு சில விளக்கங்கள் அளிப்பது எங்களது கடமையாக நினைக்கின்றோம். தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என்று குறைந்தபட்சம் 27 சங்கங்கள், அனைத்து சங்கத்திற்கு 3 வருட ஒருமுறை தேர்தல் நடந்து வருகிறது. தேர்தல் முடிந்து இன்று வரை எல்லோரும் ஒற்றுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 10 வருடம் தேர்தலை நடத்தாத நடிகர் சங்கத்தில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று எங்கள் பாண்டவரணி மூலம் நடிகர் சங்கம் பிளவுபட்டுவிடும் என்ற உங்களது பயம் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுகிறது. இதை சொல்றேன். நான் 10 வருஷமா தேர்தல் நடத்தணும்னா நிர்வாகத்தை நல்லா நடத்துறாங்கன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏன் நீ 10 வருஷமா நீ கேட்க வேண்டியதானே? வேணான்னு சொல்லியே. அதே மாதிரி நடிகர் சங்க தேர்தலில் எங்களால் மட்டும் பிளவுபடும் என்று நீங்கள் குழம்புவது எவ்வளவு எகத்தாலும் பாருங்க. நடிகர் சங்க தேர்தலில் எங்களால் மட்டும் பிளவு ஏற்படும் என்று நீங்கள் குழம்புவது ஏன் என்று புரியவில்லை. நடிகர் சங்க தேர்தலில் வேட்புமனு தாக்கல் முடிந்து தேர்தல் அதிகாரி அனுப்பப்பட உள்ள இந்த நிலையில் பாண்டவர் அணியால் மட்டும் ஒரு சங்கம் பிளவுபட்டப்படும் என்ற உங்கள் அறிக்கை எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, மன வருத்தத்தையும் ஏற்படுகிறது. இந்த கருத்தை எங்களிடம் சொல்வதை விட 10 வருடங்கால தேர்தலில் நிற்காம பதவி சொன்ன ஒரு பதவி என்பது என்ன சாதாரணமா? எப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு குடும்பங்கள், எப்படிப்பட்ட சூழல், அவங்களாம் வந்து இந்த பதவியில் வந்து எப்படிப்பட்ட சூழல் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. 10 வருஷமா நடத்துறாங்கன்னா சாதாரணம் இல்லை. அதுவும் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து சொல்லி வருகிறோம் என்று சொல்லிட்டு பட அதிபர்கள் சமரத்துக்கு வந்தால் ஏற்க தயார் என்று விசால் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து அரசு அழைத்து பேசினாலும் சமரசம் இல்லை. இப்பதான் நாங்க ரொம்ப உஷாராகிறோம். இவ்வளோ நம்மள அடிச்சா பரவாயில்ல, இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தை அடிக்கிற பரவாயில்ல, ஒரு அரசு அழைத்து பேசினா கூட சமரசம் இல்லைன்னு சொல்ற நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் உடனே கவுண்டர் கொடுத்து எங்களுடைய நிர்வாகத்தில் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவங்களை நம்மளை வச்சு இவங்க வந்தாங்கன்னா சங்கத்துக்கு நம்மளுக்கு பிளவு உண்டாக்கின்னு இருப்பாங்க. ஆகவே இந்த அன்னைக்கு நம்ம ஆதரவு எங்கள் நிர்வாகிகள் முடிவு பண்ணுறாங்க, எங்கள் கமிட்டி முடிவு பண்ணுது. 150 தயாரிப்பாளர் பொதுக்குழு உறுப்பினர் ஒன்று கூடி முடிவு எடுக்கிறாங்க. அதில் 2 பேர் மட்டும் மாற்று பொருள் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நடிகரை வச்சு 2 பேர் படம் எடுத்துன்னு இருக்காங்க. அதனால் அவங்க 2 பேர் மாற்று கருத்து கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் பொழுது
அது சொல்கிற படம் தயாரிக்கிறவங்களாம் வந்து அவங்க நாங்களாம் லீடிங்கில் படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதனால் அவங்களாம் உட்காந்து படம் தயாரிக்கலையா, அந்த மாதிரி அவங்க வந்து வேலை செய்யலையா, அந்த மாதிரி நாங்களும் வேலை செய்வோம்னு சொல்கிறாரு. தம்பி விசாலுக்கு சொல்லிக்கிறேன், 90 நாள் கால் ஷீட் கொடுத்து ஒரு ஷூட்டிங்கில் இருக்கிற காட்மாண்டில் ஷூட்டிங் இருந்தால் ஒரு பிரச்சனைனா நீ வர விட்டுட்டு வந்தால் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன வருது? நாங்கள் இங்கே உட்காந்துன்னா எங்கள் ஷூட்டிங்கு கல்கட்டாவில் நடந்தாலும், பாம்பேயில் நடந்தாலும், டெல்லியில் நடந்தாலும், காஷ்மீர் நடந்தாலும் நாங்கள் இங்கே உட்காந்து ஷூட்டிங் நடத்த வைப்போம். உங்களால் முடியுமா? நாசர் 4 லாங்குவேஜில் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. 4 லாங்குவேஜ். அவரை நான் குறையாக சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் எப்படி இந்த சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து ஒரு நாள் விட்டுட்டு வரும்பொழுது அந்தந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படுவாங்க. ஏன் சிவகுமார் சார் உட்கார வைங்க, நாங்கள் மதிக்கக்கூடியவர், போட்டிருப்பது மரியாதைக்குரியவர், அவர் வந்து பண்ணட்டுமே, நாங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டோமே. எதுக்கு யார் எந்த இடத்துல வைக்கணுன்றது தெரிய வேணாவா? உதாரணத்துக்கு, அதாவது உங்களுக்குள்ள ஒரே பிரச்சனை, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், சிசிஎல் பிரச்சனை தான் விசாலுக்கு பெரிய குழப்பம். இந்த நடிகர் சங்கத்தில் வந்து சிசிஎல் அவர் கைப்பற்றி கொடுத்தாருன்னா பெரிய கான்ட்ராக்ட் கொடுப்பாரு. ஏன் நடிகர் சங்கம் உங்களுக்கு 15 லட்சம் சம்பளம் கொடுத்தத ஏன் நாடக நடிகர்கள் கொடுக்க வேண்டியதானே? அது இந்த சம்பளம் எனக்கு வந்து நான் வந்து இலவசமாக நடித்து இந்த படத்தை நான் இந்த சங்கத்தை கட்டுவேன். யார் படம் எடுக்கிறது? பாயும்புல எடுத்து 10 கோடி போச்சு, ஆம்பளை எடுத்து 6 கோடி போச்சு, மதகர ராஜாத்து 25 கோடி நிக்குது, படம் வெளி வரல. நீங்களாம் எப்படி தலையிட்டு எங்களுடைய பிரச்சனை, நடிகர் சங்கத்தை பிரச்சனை தீர்ப்பீங்க? உங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தா, புலின்னு ஒருத்தர் படம் எடுத்தான்னா நீ பாயும் புலின்னு எடுக்கிற, அவங்க சாயங்காலம் ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா நீ காலையில் வைக்கிற, உங்களுக்குள்ள சகோதர வாஞ்சல் நீ எப்படி ஒன்றுபட்டு போவ? ஒரு தயாரிப்பாளரே தரக்குறைவா பேசுறீங்க, எவ்வளவு வேதனையா இருக்குது. இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். அதே நேரத்தில் கொம்பன் படம் ரிலீஸா, அந்த வீடியோ போட்டு பாருங்க. தயாரிப்பாளர் நடிகர் கண்கலங்க, அந்த நடிகர் தான் இங்க ஒரு பொறுப்புல எதிர்த்து நிற்கிறாரு. அந்த கொம்பன் படம் ரிலீஸுக்கு இந்த சரத்குமார் பண்ண உழைப்பு சாதாரணம் அல்ல. உத்தமவில்லன் படம் ரிலீஸும் போது 36 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாத கஷ்டப்பட்டுவாங்க. அந்த உழைப்பெல்லாம் நாங்கள் வந்து உதாசீனப்படுத்த முடியாது. அந்த தயாரிப்பாளருக்காக கமல் சார் கிட்ட போயிட்டு ஒரு கால் ஷீட் வாங்கி கொடுத்தது தான் இந்த சரத்குமார். எப்படிப்பட்ட பார்வை! புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்ட சங்கம், நடிகர் தலைவர் சிவாஜி சார் ஆண்ட சங்கம், இதுக்கடுத்து யார் வரணும்னு நினைச்சா அடுத்து கமல் சார் வரட்டும், ரஜினி சார் வரட்டும், அவங்க வரணும்னா தம்பி விஜய் வரட்டும், தம்பி அஜித் வரட்டும், அவங்க இல்லைன்னா தம்பி சூர்யா வரட்டும், சூர்யா இல்லைன்னா விக்ரம் வரட்டும். எந்த இடத்துல இருக்கிற நீ எதுக்கு நீ போட்டிடுற? சிசிஎல் தான் காரணம். நீ சிசிஎல் வாங்கி நீ என்ன வேணாலும் கோடி கோடியா எடுத்து போ, நாங்கள் வேணாம்னு சொல்ல. ஆனால் நாடக நடிகர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. எங்களுடைய படம் ஆரம்பிச்சா முதல்ல ராதாரவி சரத்குமார் போடுவாங்க. சார் இன்னைக்குன்னா 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுத்துருக்கிறேன். அந்த உங்க உரிமையில உங்களை மன்றாடி கேட்டுறேன். உங்களுக்காக போராடி உங்களுக்காக குரல் கொடுக்கும் சரத்குமாரை ஆதரியுங்கள் சொல்லி விளையாட நன்றி.